மாலை வணக்கம். இன்றைய இந்திய பங்குச்சந்தை நிலவரம் குறித்த எங்களது விரிவான நிறுவன பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு பார்வை பார்க்கலாம். உலக அளவுல ஏற்பட்டிருக்கிற எரிசக்தி அதிர்ச்சியிலிருந்து ஆரம்பிச்சு, அதனால இந்தியாவுக்கு ஏற்பட்ட அழுத்தம், இன்னைக்கு நாம பார்த்த ஒரு பலவீனமான மீட்சி, அப்புறம் பணம் எந்த பக்கம் பாயுதுன்னு பார்த்து, கடைசியா சந்தையோட ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தோட முடிக்க போறோம். முதல்ல இன்னைக்கு சந்தையில இருக்கிற இந்த பதற்றத்துக்கு மூல காரணமா இருக்கிற உலகளாவிய பிரச்சனைய பத்தி பார்க்கலாம். பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $105 தாண்டி இருக்கு. மத்திய கிழக்குல பதற்றம் அதிகமாகிறதுனால எண்ணெய் விலை ஒரு முக்கியமான உளவியல் ரீதியான எல்லைய தாண்டிடுச்சு. இது உலக பொருளாதார வளர்ச்சி மேல விதிக்கப்பட்ட ஒரு வரி மாதிரி தான். இந்த எண்ணெய் விலை உயர்வுங்கிற அதிர்வலை ஒரு அலை மாதிரி உலகம் முழுக்க பரவி எல்லா சந்தைகளையும் பாதிச்சது. அமெரிக்க சந்தைகள் வெள்ளிக்கிழமை சரிவுல முடிஞ்சது. ஆசிய சந்தைகளும் கலக்கமாத்தான் இருந்துச்சு. ஐரோப்பாவும் அதே கதை தான். சோ நாம இந்த வாரத்தையே ஒரு ரிஸ்க் ஆஃப் சூழல்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இந்த உலகளாவிய காரணிகள் இந்திய பங்குகளை எப்படி நேரடியா பாதிக்குதுங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். டாலர் வலுவாகிறதுனால நம்ம ரூபாய்க்கு அழுத்தம் அதிகமாகுது, வெளிநாட்டு முதலீடுகள் வெளியே போகுது. அமெரிக்க பத்திரங்களோட வட்டி வீதம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ரிசர்வ் வங்கியால வட்டி வீதத்தை குறைக்க முடியல. உலக லெவல்ல VIX அதிகமா இருக்கு, அதாவது பயம் அதிகமா இருக்கு. இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மாதிரி வளரும் சந்தைகள்ல முதலீடு செய்ய தயங்குறாங்க. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த உலக புயல் போன வாரம் இந்திய சந்தையில எப்படி கரைய கடந்துச்சுன்னு பார்க்கலாம். போன வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 488 புள்ளிகள் சரிஞ்சது. இந்த புவிசார் அரசியல் பதற்றம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரே நாள்ல ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி இதுதான். குறிப்பா வங்கித்துறையில விற்பனை அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி 1300 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சுது. அதிலிருந்தே எல்லா பங்குகளுமே சிவப்புல தான் முடிஞ்சுது. அந்த மோசமான சரிவுக்கு பிறகு இன்னைக்கு சந்தையில ஒரு நல்ல ஏற்றம் இருந்துச்சு. ஆனா இந்த மீட்சி எவ்வளவு தூரம் நீடிக்குங்கிறதா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இதுதான் சந்தையோட நிலையற்ற தன்மைய அருமையா காட்டுது. வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் சரிஞ்ச நிஃப்டி இன்னைக்கு 258 புள்ளிகள் மீண்டு வந்திருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி முன்னணி குறியீடுகள் நல்லா மீண்டு வந்தாலும் பரந்த சந்தை அப்படி இல்ல. மிட் கேப், ஸ்மால் கேப் பங்குகள் இன்னிக்கும் சரிவுல தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நடந்த இந்த ஏற்றத்துக்கு உண்மையான காரணம் என்ன? இது பரவலா நடந்த வாங்குதல் கிடையாது. இதுக்கு பேரு ஷார்ட் கவரிங். அதாவது சந்தை இன்னும் சரியும்னு நினைச்சு பங்குகளை வித்தவங்க வாராந்திர ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரிய முன்னிட்டு தங்களோட நிலைப்பாடுகளை மூடியிருக்காங்க. இதனால இந்த மீட்சியோட அடித்தளம் ரொம்ப பலவீனமா இருக்கு. சந்தையோட உள்ளோட்டத்தை புரிஞ்சுக்க பணம் எந்த திசையில பாயுதுன்னு நாம பார்க்கணும். இந்த ஸ்லைடு பாருங்க, ஒரு பெரிய இழுபறி போட்டி நடக்கிறது உங்களுக்கே புரியும். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, பெருமளவுல நம்ம சந்தையை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதே சமயம் நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள், அதாவது DIIs, சந்தைக்கு ஆதரவா பெருமளவுல வாங்கியிருக்காங்க. இந்த அழுத்தம் நம்ம நாணய மற்றும் கடன் சந்தைகள்லயும் நல்லாவே தெரியுது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு சந்திச்சிருக்கு. அதே நேரத்துல பணவீக்க அச்சம் காரணமா அரசு பத்திரங்களோட வட்டி விகிதமும் ஏறிக்கிட்டே போகுது. சரி, இப்போ எந்தெந்த துறைகள் இன்னைக்கு தாக்குப்பிடிச்சு நின்னுச்சு, எந்தெந்த துறைகள் அழுத்தத்துக்கு உள்ளாச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு சந்தையில ஒரு தெளிவான சுழற்சியை நாம பார்த்தோம். ஆட்டோ, FMCG மாதிரி உள்நாட்டு தேவையை நம்பியிருக்கிற தற்காப்பு துறைகளுக்குள்ள பணம் வந்திருக்கு. அதே சமயம் எண்ணெய் விலை உயர்வால் நேரடியா பாதிக்கப்படுற எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களோட பங்குகள் பெரிய சரிவை கண்டிருக்கு. IndiaX, அதாவது சந்தையின் பய குறியீடு, இன்னைக்கு 4% குறைஞ்சிருந்தாலும் அது இன்னும் உயர்ந்த அளவுல தான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வர்த்தகர்கள் இன்னும் பெரிய சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு தயாராக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். கடைசியா இந்த எல்லா தரவுகளையும் ஒன்னு சேர்த்து எதிர்காலத்துக்கான ஒரு நிறுவன பார்வையை உருவாக்குவோம். முன்னால பார்க்கும்போது இந்த 3 விஷயங்கள் தான் சந்தையோட போக்க தீர்மானிக்க போகுது. 1, புவிசார் அரசியல் பதற்றம், அதுவும் குறிப்பா எண்ணெய் விலை. 2வது, பணவீக்கமும் வட்டி விகிதங்களும். 3வது, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான இந்த இழுபறி போட்டி. இந்த மேற்கோள் எங்களுடைய தற்போதைய நிலைப்பாட்டு ரொம்ப சரியா சொல்லுது. சந்தை ஒரு தற்காலிகமான அடிப்படையா கண்டறிஞ்சிருக்கலாம், ஆனா அதோட அடித்தளம் ரொம்ப பலவீனமா புவிசார் அரசியலுங்கிற நிலையற்ற மணல் மேல கட்டப்பட்டிருக்கு. அதனால உலக அளவுல அபாயங்கள் குறையற வரைக்கும் நாங்க நடுநிலையா இருந்து எச்சரிக்கையோட கரடி மனப்பான்மையில தான் இருப்போம்.
சோ இன்னைக்கு இரவு எல்லா முதலீட்டாளர்களுக்கும் முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த மீட்சி ஒரு நிஜமான மீட்சியா இல்ல இறங்கு முகத்துல ஒரு சின்ன இடைவேளையா? நன்றி.